வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலே 90 நாட்கள் தடுப்பு காவலில், பாதுகாப்பு அமைச்சு அனுமதி. சுரேசலே கைது விவகாரம் மார்ச் 3ஆம் திகதி சபையில் அனல் பறக்கும் விவாதங்கள். அடுத்த இலக்கு கோட்டாபயவே. அரசு நடத்துவது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல். சுரேசலே கைது விவகாரத்தில் விமல் காட்டம். கச்சத்தீவில் நிறைந்த பக்தர் கூட்டம். நிலக்கரி மோசடி, துறைசார் அமைச்சருக்கு எதிராக பிரேரணை கோருகிறது முட்டு. பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்தவே சுரேசலவை கைது செய்த அனுர அரசு. முட்டுவின் முன்னாள் எம்பி சம்பத் அத்துக்கூறல காட்டம். சுரேசலே கைது சுனாமியாக மாறும். அரசுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி எச்சரிக்கை. பிரதமர் நீதியரசர் நேற்று வவுனியாவுக்கு விஜயம். நீதிமன்ற செயற்பாடுகளையும் பார்வையிட்டார். மீள்குடியேற்றத்துக்கு தடையாக வனவள திணைக்களமே உள்ளது. சத்தியலிங்கம் எம்பி விசனம். அரச மதமும் தனியார் காணியும் யாழ் பல்கலையில் கலந்தாய்வு. இந்தியா இலங்கை உறவு மேலும் வலுவடைந்துள்ளது. தூதர் சந்தோஷ் ஜா. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம். பேராசிரியர் ரொஹான் எச்சரிக்கை. பல்கலை மாணவர்களுக்கு புதிய புலமை பரிசில் திட்டம். அறிவுசார் வெளியேற்றத்தால் இலங்கைக்கு பெரும் நெருக்கடி. பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் திடுக்கிடும் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலி 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஒரு முக்கிய திருப்பமாக சுரேசலி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி பேலியகுட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் சுரேசலவுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சமூக மற்றும் சமய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய ரொஹான் டி சில்வா அடிகளார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 2019 ஏப்ரல் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது சுரேசலே மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றி வந்தார். கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2024இல் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தற்போதைய அரசினால் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெறச் செய்யப்பட்டார். கடந்த 2024 நவம்பர் மாதம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் இந்த விவகாரம் தொடர்பான முன்னேற்றங்களை அறிவித்திருந்த குற்ற புலனாய்வு திணைக்களம் சுரேசலை தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாக தெரிவித்திருந்தது. அந்த தொடர்ச்சியான விசாரணைகளில் ஒரு கட்டமாகவே தற்போது இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்த 90 நாட்கள் தடுப்பு காவல் விசாரணையின் மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சதிகாரர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் பலத்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். மேஜர் ஜெனரல் சுரேசலையின் கைது உள்நோக்கமுடையது. அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என்று பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் நிபுணரான பேராசிரியர் ரொஹான் குணரத்ன பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலவின் கைது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மிகவும் மதிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு நிபுணரான மேஜர் ஜெனரல் சுரேசாலே கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்காக அர்ப்பணித்த அவர் அரசு புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பணியகம் ஆகியவற்றின் தலைவராக பணியாற்றியவர். 3 தசாப்தங்களாக 5 அரசாங்கங்களின் கீழ் தேசிய பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்புக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு சர்வதேச புலனாய்வு சமூகத்தால் மதிக்கப்படுபவை. எவராலும் களங்கப்படுத்த முடியாத ஒரு தூய்மையான வரலாற்றை அவர் கொண்டுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக துறைசார் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராட்சி இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், தரமற்ற நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் பொறுப்பு கூற வேண்டிய துறைசார் அமைச்சருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும். அத்தகைய பிரேரணை முன்வைக்கப்படும் போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்பதே எமது கட்சியின் முடிவாக இருக்கும். தற்போதைய அரசிடம் நாடாளுமன்றத்தில் 159 ஆசனங்கள் இருப்பதால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாலும் மக்கள் மத்தியில் இந்த அரசு ஏற்கனவே நம்பிக்கையை இழந்துவிட்டது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் மக்களின் இந்த அதிருப்தி தெளிவாக புலனாகும். எனவே அரசு தேர்தலை ஒத்திவைக்காமல் உடனடியாக அதனை நடத்த முன்வர வேண்டும் என்றார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலியின் கைது நடவடிக்கை பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒன்று என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கூரல தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசுக்கு 16 மாதங்கள் கடந்தும் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் அதனை செய்ய தவறியதால் தற்போது ஏப்ரல் மாதம் நெருங்கும் வேளையில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சுரேசலியை கைது செய்துள்ளார். இந்த கைதின் மூலம் ஜனாதிபதி பிரிவினைவாதிகளை கத்தோலிக்க மக்களையும் திருப்திப்படுத்த முயல்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போதும் பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்தும் வகையில் அவர் செயற்பட்டிருந்தார். அதேபோன்று தற்போது நிலக்கரி மோசடி தொடர்பாக அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கும் ராஜபக்ஷ அரசுக்கு ஆதரவாக மக்கள் மீண்டும் அணிதிரள்வதை தடுப்பதற்குமே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வழக்கு பதிவு செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்ட ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோரை பயன்படுத்தியே இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா ஜாஸ்மின் தப்பிச் சென்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர ஆவார். இவர்களையும் தேசிய பட்டியல் உறுப்பினர் இப்ராஹிமின் மகன்களையும் வைத்துக் கொண்டே இந்த நாடகத்தை அனுர அரசு தரப்பினர் அரங்கேற்றிருந்தனர். எந்தவொரு நாட்டுத் தலைவரும் தனது நாட்டின் புலனாய்வு துறையை பலவீனப்படுத்த முயற்சிப்பதில்லை. ஆனால் இந்த அரசு பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த தனது நாட்டின் புலனாய்வு துறையை காட்டிக் கொடுத்துள்ளது. இது யுத்தத்தை வெற்றி கொள்ள உயிர் தியாகம் செய்தவர்களின் உறவினர்களை புண்படுத்தும் செயலாகும் என்றார். மார்ச் மாதத்துக்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது வார அமர்வுகள் எதிர்வரும் 3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளன என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அமர்வு நடைபெறும் நாட்களில் மேற்கொள்ளப்படவுள்ள பிரதான நடவடிக்கைகள் வருமாறு: மார்ச் 4ஆம் திகதி புதன்கிழமை நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. மார்ச் 5ஆம் திகதி வியாழக்கிழமை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான சவால்கள் மற்றும் உரிமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதற்கு மேலதிகமாக நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலி கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் சபையில் விசேட விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இதுகுறித்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தின் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முசல்குத்தி வீரமாணிக்ககுளம் கிராமத்தில் பாரம்பரியமாக வாழ்ந்த பல குடும்பங்கள் உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த காலங்களில் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். தற்போது அவர்கள் சொந்த நிலத்தில் மீள்குடியேற வரும்போது அதற்கு வனவள திணைக்களம் தடையாக இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்தார்.
நேற்று முன்தினம் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனவே இந்த பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த செட்டிக்குளம் பிரதேச செயலாளர், ஏற்கனவே 293 குடும்பங்கள் மீள்குடியேறுவதற்காக விண்ணப்பித்துள்ளன எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் காணிக்கான அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கின்றனர் எனவும் ஏற்கனவே 672 ஏக்கர் நிலங்களை விடுவிக்க வனவன திணைக்களம் ஒப்புதல் வழங்கியதாகவும் எனினும் 2024ஆம் ஆண்டு இந்த காணிகள் வனவள திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்தொடர்பில் வனவள திணைக்களம் பிரதேச செயலகம் என்பன விரைவில் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இலங்கையின் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன உத்தியோகபூர்வ பயணமாக வடக்குக்கு விஜயம் செய்தார். அவர் நேற்று வவுனியா நீதிமன்றத்துக்கு சென்று மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள், நீதிமன்ற ஆவணப்பதிவுகள் என்பவற்றை பார்வையிட்டார். வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா மற்றும் நீதிபதிகள், சட்டத்திறனிகள், நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் இணைந்து பிரதம நீதியரசரை வரவேற்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதம நீதியரசர், வவுனியாவில் நீதிமன்ற செயற்பாடுகள் சிறப்பாக உள்ளன. சான்று பொருட்களை விரிவாக அவற்றை நினைவுபடுத்தி அளித்தல், விரிவாக முடிவுறுத்தல் போன்ற செயற்பாடுகளில் உத்தியோகத்தர்கள் கடமை நேரங்களுக்கு மேலதிகமான நேரங்களை எடுத்து திறமையாக செயல்படுகின்றார்கள். இது சிறந்த விடயம் என தெரிவித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், பிரதம நீதியரசர் பதவியேற்ற முதலாவது விஜயமாக கண்டிக்கு சென்றேன். நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலால் காரணமாக கண்டி நீதிமன்ற வளாகம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. நேரடியாக சென்று பார்வையிட்டமையுடன் அவர்களுடைய நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு உடனடியாக தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தேன். இனிவரும் காலங்களில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும். நான் சமீபத்தில் இந்தியாவுக்கு விஜயம் செய்து அங்குள்ள நீதிமன்ற செயற்பாடுகள், கட்டமைப்புகளை பார்வையிட்டேன். மிகவும் சிறப்பாக இருந்தன. அதேபோல் எமது நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் அனைத்தையும் அபிவிருத்தி அடைந்த நாட்டு நீதிமன்றங்கள் போல் செயற்பாடுகள், கட்டமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் அதற்கு ஏற்றால் போல் நீதிமன்றங்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டும். எதிர்கால செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். வவுனியா நீதிமன்றம் போல் தமிழ், சிங்களம் மற்றும் பாகுபாடற்று வடபகுதியில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் செயல்பட வேண்டும். நான் தென்பகுதி, வடபகுதி, தமிழ், சிங்களம் என்ற இந்த பாகுபாடு பார்த்ததில்லை. எமது நாடு, எமது நீதிமன்றங்கள் என்ற ஒரே கொள்கையுடன் செயல்படுகின்றேன். அதற்கு உதாரணமாக, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு சிறந்த பயிற்சி பட்டறைக்காக மல்லாகம் நீதிமன்ற நீதிபதியையும் யாழ்ப்பாண நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் இருவரையும் தெரிவு செய்து அனுப்பியிருந்தேன். நான் அனைவரையும் ஒரே மாதிரியாகவே நடத்துகிறேன் என்றார். லலித் அத்துலத் முதலி மகாபுல உயர்கல்வி புலமை பரிசில் அறக்கட்டளை நிதியத்தின் அறங்காவலர் சபையால் ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் விசேட புலமை பரிசில் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இறுதியில் நாட்டை தாக்கிய டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பொருளாதார நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த விசேட புலமை பரிசில் திட்டத்துக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கான விண்ணப்ப படிவங்களை www.mahapola.lk என்ற மகாபுல இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து பட்டதாரிகள் வெளியேறும் அறிவுசார் வெளியேற்றம் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. அரசு பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 50% அதிகமானோர் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறுவதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. மருத்துவம், பொறியியல் மற்றும் விவசாயம் போன்ற முக்கியமான துறைகளில் வெளியேற்ற வீதம் 80% முதல் 90% வரை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 42,000 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பயில்கின்றனர். குறிப்பாக அறிவியல் சார்ந்த துறைகளில் பட்டம் பெற்ற மிகச்சிறந்த மாணவர்கள் பெருமளவில் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். மேலும் பல்கலைக்கழக கல்விக்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 87 பில்லியன் ரூபாய்களை செலவிடுகிறது. இலங்கையின் 24.5% மக்கள் வறுமையில் வாடும் நிலையில் எமது நாட்டின் வரிப்பணத்தில் உருவான மருத்துவர்களும் பொறியியலாளர்களும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்றனர். இது இலங்கையின் இலவச கல்வியை செல்வந்த நாடுகளுக்கான ஒரு அபிவிருத்தி உதவி
கல்வி திட்டமாக மாறியுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொருளாதார மற்றும் சமூக யதார்த்தங்களே இந்த நிலைக்கு காரணம் என ஆய்வு கூறுகிறது. உலகளாவிய சந்தையுடன் ஒப்பிடும்போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் வழங்கப்படும் சம்பளம் மிக குறைவாக உள்ளது. திறமையானவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளை வழங்க முடியாமல் நாடு ஒரு பொருளாதார பொறிக்குள் சிக்கியுள்ளதாகவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெளியேற்றத்தால் இலங்கையின் சுகாதார மற்றும் கல்வித்துறைகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் பணியில் எஞ்சியிருக்கும் ஏனைய தொழில் வல்லுநர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்துள்ளது. இது நாட்டின் சேவை வழங்கல் கட்டமைப்புகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய உற்சவத்துக்கு எதிர்பார்த்த பக்தர் எண்ணிக்கையை விடவும் அதிகரித்த அளவு பக்தர்கள் வருகை தந்தமையினால் பயணத்தில் கடும் நெருக்கடி எதிர்கொள்ளப்படுகிறது. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நேற்று ஆரம்பித்து இன்று நிறைவு பெறவுள்ளது. இதற்காக இந்தியாவிலிருந்து 4000 பேரும் இலங்கையிலிருந்து 5000 பேரும் பங்கு கொள்வர் என எதிர்பார்க்கப்பட்டு ஏற்பாடுகளை யாழ் மாவட்ட செயலகம் மேற்கொண்டது. இந்த ஏற்பாட்டின் போது குறிகாட்டுவானிலிருந்து வருடாந்த 3000க்கும் உட்பட்ட பக்தர்கள் பயணத்தை மேற்கொள்வர் என எதிர்பார்த்த போதும் நேற்று 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயணித்துள்ளனர் என மாவட்ட அரசு அதிபர் தகவல் தெரிவித்தார். அதிக பக்தர்கள் காரணமாக இன்று கச்சத்தீவில் அதிக நெருக்கடி ஏற்படுமோ என பக்தர்களிடையே குழப்பம் காணப்படுகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 77வது குடியரசு தினம் மற்றும் இலங்கையின் 78வது சுதந்திர தினம் ஆகியவற்றை முன்னிட்டு இலங்கை இந்திய சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விசேட கொண்டாட்டத்துடன் கூடிய ராபோசன விருந்து நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது இலங்கை இந்திய சங்கத்தின் உத்தியோகபூர்வ சஞ்சிகை வெளியீடு மற்றும் ஃபோர்ட் ஆஃப் கோல் எனும் நூலினை பிரதமர் மற்றும் இந்திய தூதரிடம் கையளிக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கலாசார ரீதியான பங்களிப்பு, கலந்துரையாடல் மற்றும் தொடர்ச்சியான தொடர்புகளூடாக இருநாட்டு அரசாங்கங்களுக்கிடையில் மாத்திரமன்றி மக்களுக்கு இடையிலான உறவுகளை பேணுவதற்கும் இச்சங்கம் பெரும் பணியாற்றியிருக்கிறது. கடந்த ஆண்டில் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளின் வலிமையை நாம் மீண்டும் ஒருமுறை கண்டோம். டித்வா புயல் இலங்கையை பாதித்த போது சாகர்பந்து நடவடிக்கை மூலம் எமக்கு உதவிக்கரம் நீட்டிய முதலாவது நாடாக முன்வந்த இந்தியா எமது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு அளப்பரியதாகும். இலங்கையின் மீட்சிப் பணிகளுக்காக 454 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நீண்டகால நிவாரணப் பொதியை அறிவித்திருந்தமைக்காகவும் நிலைபேறான அபிவிருத்தி பயணத்தை எங்களுடன் கைகோர்த்து செயற்படுவதற்காகவும் இந்தியாவை பாராட்டுகின்றோம். இந்தியா எமது நெருங்கிய அண்டை நாடு மாத்திரமன்றி ஒரு முக்கியமான பங்காளியும் ஆகும். இலங்கை மக்களின் நலன் கருதியும் பிராந்தியத்தின் மேன்மைக்காகவும் இந்த ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றார். இதன் பின்னர் உரையாற்றிய இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது வெறும் ராஜதந்திர மட்டத்துடன் மட்டுப்படுத்தப்படாது, அதற்கு அப்பால் சென்ற ஒரு பலமான அதே வேளை விசேடமான உறவாகும். இந்தியாவுக்கு வெளியே வழங்கப்படும் முதலாவது சர்வதேச பட்டப்படிப்பை இலங்கையில் அறிமுகப்படுத்தியதன் மூலம் கல்வித்துறையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தகவல் தொடர்பாளர் மற்றும் மக்களிடையிலான உறவுகள் போன்ற பல துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வளர்ச்சியடைந்துள்ளது. இந்திய இலங்கை உறவுகளில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாரிய முன்னேற்றம் காணப்படுகிறது என குறிப்பிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலி கைது செய்யப்பட்டமை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஒரு முன்னோடியே தவிர வேறில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சுரேசலை என்ன செய்தார் என்ற தலைப்பிலான ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேஜர் ஜெனரல் சுரேசலை கைது செய்யப்பட்டமையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அனுர தலைமையிலான அரசு ஆரம்பித்துள்ளது. இந்த அரசு திட்டமிட்ட முறையில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை மிக அழகாக அரங்கேற்றி வருகிறது. சுரேசலையின் கைது மூலம் அவர்களின் அடுத்த இலக்கு கோட்டபாய ராஜபக்சவே என்பது தெரியவருகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட சஹ்ரான் ஹாசிம் ஒரு தீவிரவாத சிங்கள பௌத்த தலைவராக கருதப்படும் கோட்டபாய ராஜபக்சவே பதவிக்கு கொண்டு வருவதற்காக தனது உயிரை தியாகம் செய்வாரா?
இது முற்றிலும் முட்டாள்தனமான வாதமாகும். புலனாய்வு அதிகாரிகள் சக்ரான் அல்லது பிரபாகரன் என யாராக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு கருதி அவர்களுடன் தொடர்புகளை பேணுவது இயல்பானது. சக்ரானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் கிடைத்தவுடனே அவரை கண்காணிக்க தொடங்கியது புலனாய்வு பிரிவினர்தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான துரோகச் செயல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்று கூறினார். தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரையை முன்னிறுத்திய கலந்துரையாடல் அரச மதமும் தனியார் காணியும் எனும் பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் ஒழுங்கமைப்பில் நேற்று வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்திய நில ஆக்கிரமிப்புகளில் முதன்மையான தையிட்டு விவகாரத்தில் அரச மதத்தை மையமாக கொண்ட தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக சட்ட அரசியல் மற்றும் மனித உரிமை பரிமாணங்கள் மற்றும் இனத்துவ அரசு என்பவை தொடர்பில் இக்கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி திருவரங்கன், சட்டத்தரணி கலாநிதி குருபரன், வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் திரு சுகீர்தன் மற்றும் தையிட்டி விகாரையினால் நிலத்தினை இழந்த திருமதி சுகுமாரி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், வடக்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள், வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.